நீ என்ன கோமாளி போட்டாங்க. ஒரு மனுஷன் போயிட்டு 3 மணிக்கு எழுந்து பொண்டாட்டியை எழுப்பி சொல்லியிருக்காரு, நம்ம ஏன் கட்சியை கலைச்சிடக்கூடாது, ஏன் நம்ம போய் பிஜேபி நம்ம கட்சியை போய் சேர்த்துடக்கூடாதுன்னு ஒரு மனுஷன் யோசிக்கிறான்னா, எப்பேற்பட்ட ஒரு அறிவு களஞ்சியமாக இருக்கணும், ஒரு அதிமேதாவியாக இருந்தால் தான் அந்த மாதிரி ஒரு செயல் செய்வதற்கே ஒரு தனி தைரியமே இருக்கணும். அவரை நம்பி ஒரு 10 பேர் இருக்காங்கன்னு வச்சிங்களேன், அந்த 10 பேருக்காவது விசுவாசமாக இருக்கணும். இல்லைப்பா நம்ம கட்சி ஜெயிக்கும் நம்புங்க, நான் மேடையாக ஏறி கத்திக்கிட்டு இருக்கேன், பாராட்டெலாம் பேசுவேன், நிச்சயமாக நமக்கு மக்கள் நம்மளை ஒரு நாள் ஏற்றுப்பாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு தைரியம் கொடுக்கறதுக்காச்சும் நீங்கள் கட்சி நடத்தியிருக்கணும். உங்களுக்கு இருக்கிற கடனுக்காண்டி நீங்கள் போயிட்டு கட்சியை போயிட்டு அடமானம்லாம் வைக்கல, சேல் பண்ணிவிடுங்க, இந்த நகையை அடமானம்லாம் வைக்க வேணாம், சேல் பண்ணிவிடுங்கன்னு சொல்லி அந்த 10 பேரை எடுத்துன்னு போய் அந்த கட்சியில் சேர்த்து விட்டு கட்சியை விற்றவங்கெல்லாம் இன்றைக்கி வந்து தளபதியை பார்த்து வாட் ப்ரோ வை ப்ரோன்னு சொல்லி கத்துறதெல்லாம் வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. வெளிப்படையாக வந்து அவங்களால எதையுமே பேச முடியல, கத்தி கதறி அழுவணும் போல இருக்கும் அவங்களுக்கு. ஆனால் அது அவங்களால வெளியே கேமரா முன்னாடி அதை அவங்களால செய்ய முடியாது. அதனால் அவங்க வந்து சரி வேறு வழி கிடையாது, பொழப்ப ஓட்டுவோன்னு சொல்லி அந்த கட்சி சார்பாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கார். நான் யாரை சொல்கிறேன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். பேரெல்லாம் சொல்லி நம்ம அந்த கட்சிக்கு ஒரு அட்டென்ஷன் கொடுத்துடக்கூடாதுன்ற காரணத்துக்காக அந்த பேரெல்லாம் நான் சொல்ல விரும்பலை. ஒரு சில பேருக்கு மட்டும் கொஞ்சம் எரிச்சல் வரத்தானே செய்யும், அது இருக்கும் தானே.